அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் திருவிழா சூடுபிடித்து விட்டது. பாஜக என்னெல்லாமோ மாய்மாலங்களை செய்து பார்க்கிறது. ஆனால் இங்கே அவர்களால் ஒரு ஒட்டுதலை கூட உருவாக்க முடியவில்லை. பெரிய பெரிய தலைகள் எல்லாம் போட்டியிடுகின்றதை தவிர அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எனக்கு இந்த தேர்தலிலே போட்டியிட விருப்பமில்லை. திரு KP ராமலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், எனக்கு வயதாகிவிட்டது, இந்த தேர்தலிலே நான் போட்டியிடவில்லை என்று சொன்னேன். ஆனால் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க என்னை வற்புறுத்தியதால் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு டெல்லி அரசியலில் விருப்பம் இல்லை, எனக்கு மாநில அரசியலில் தான் விருப்பம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் மோடி அவர்கள் என்னை போட்டியிட சொன்னார், அதனால் நான் போட்டியிடுகிறேன் என்கிறார். அதே போல திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திரு மோடி அவர்கள் என்னை போட்டியிட சொன்னார், அதனால் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, பாஜக இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான ஒரு ஆர்வமும் விருப்பமும் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதுல நாங்கள் இதை ஜெயிச்சிருவோம், அதை ஜெயிச்சிருவோம், அத்தனை சீட்டு ஜெயிப்போம், இத்தனை சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லி வெறும் வாய் சவடால்களை மட்டும் விட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்கள் பெரிய வெற்றியை பெறுவார், அதை செய்திருவார், இதை செய்துவார். ஆனால் கள நிலவரமோ வேறு மாதிரியாக இருக்கிறது. அங்கே திமுகவின் சார்பில் நிற்கக்கூடியவர் ஏற்கனவே 2014 அதிமுகவின் சார்பாக மேயராக நின்று ஜெயித்தவர். அங்கே ஒரு பலம் பொருந்தியவர். ஆல்மோஸ்ட் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு கடந்த முறை. இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர், ஒரு சிறப்பான தளக்கர்த்தர், அந்த அடிப்படையில் அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போ அதைவிட முக்கியமாக என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று திமுகவுடைய ஆட்சியால 2 டிகிரி கோயம்புத்தூர்ல வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சாம். எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போறாங்களாம். அதற்கு காரணம் திமுகவாம். என்ன கொடுமைனா, ஏன் இப்படிப்பட்ட கருத்துக்கள் வெளிவருகிறது என்றால், திமுகவை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு வேற எதுவுமே இல்லை. திமுகவை எதிர்த்து இவர்களால் வேற எதையுமே விமர்சனமாக செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால இப்படிப்பட்ட அபத்தமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். கோயம்புத்தூர்ல இப்போ சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது லூலு ஹைப்பர் சிட்டி மால். அந்த மால் வரக்கூடாது, அந்த மாலுக்கு ஒத்த செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சூளுரைத்தவர் யார்? திரு அண்ணாமலை. அவர்களுக்கு உங்கள் ஓட்டு. இன்றைக்கு திமுக எடுத்த முயற்சிகளால அந்த மால் திறக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் அதனால் பயன்பெற்று வருகிறார்கள். தொழில் வளர்ச்சி, எல்லா வகையான வளர்ச்சிகளையும் உள்ளடக்கியதுதான் திராவிட சித்தாந்தம். அந்த அடிப்படையில் எல்லாருக்குமான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் அதை விடமாட்டேன், இதை விடமாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் என்று வாய் சவடால் பேசியவர்கள் இன்று எங்கே சென்றிருக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட கருத்துக்களை, ஏராளமான இதை நம்மளால சொல்லிக்கொண்டே செல்ல முடியும். இன்னொருத்தங்க என்னன்னா, தங்கத்தின் விலையை குறைக்க முடியுமா, திமுகவால குறைக்க முடியுமா என்று தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார்களா என்று வாய் சவடால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கத்துடைய விலைக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதே போல திருப்பூர்ல பின்னலாடை நிறுவனங்கள், நம்ம பனியன் ஃபேக்டரிஸ் ஒரு காலத்துல கோலோச்சி கொண்டிருந்தது. திருப்பூர்ல மிகப்பெரிய அளவிற்கு எல்லாவற்றையுமே ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த தொழில் பாதிப்படைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன வேடிக்கை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் திரு முருகானந்தம் அவர்கள் அவருடைய தேர்தல் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக நூலை கொண்டு சென்றிருக்கிறார். என்ன வேடிக்கை அப்படின்னா, அந்த திருப்பூர் அந்த தொழில்கள் நலிவடைவதற்கு யார் காரணம் அப்படின்னா, பாஜகவுடைய கொள்கைகள் தான் காரணம். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு, பங்களாதேஷிலிருந்து விலை குறைந்த நூல்கள், விலை குறைந்த பின்னலாடைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. அப்பொழுது அதை எதிர்த்து சொன்ன உடனே அதற்கு சென்வாட் வரியை விதித்து திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றியது ஐக்கிய முன்னணி அரசு. இப்பொழுதோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதன் மூலமாக கையெழுத்து போட்டிருக்கிறது. இந்தியாவும் பங்களாதேஷும் கையெழுத்து போட்டிருக்கு. இதனால வங்காளதேசத்திலிருந்து விலை மலிந்த அந்த பொருட்கள் நிறைய இறக்குமதி செய்யப்படுகிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய திருப்பூர் இருக்கக்கூடியவர்களால் அதனால கம்பீட் பண்ண முடியல. அதனால ஏற்றுமதிகள் குறைந்து கொண்டு வருகிறது. இங்க உள்நாட்டு கன்சம்ஷனும் கம்மியாயிட்டே வருது. இதற்காக சிறப்பான திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறதா ஒன்றிய அரசுனா இல்ல. இதற்கு காரணம் யாருன்னா, ஒன்றிய பாஜக அரசு தான் காரணம்.
ஆனால் அவர்கள் யாரை குற்றம் சொல்கிறார்கள்? இதற்கு காரணம் திமுக அரசாம். அதுதான் என்னன்னா, இவர்களுக்கு வந்து எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்ற நிலையிலே இவர்களுக்கு வந்து புரியலை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்ன விதமான விமர்சனங்களை வைப்பது என்று தெரியவில்லை. அந்த காரணத்தினால தான் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம்.